தயவு. சார் சார் சார். ஏய், அங்கே எங்கே போகிற? இங்கே வாடா. ஏய், நீயா? 10 வருஷத்துக்கு முன்னாடி கிணத்த காணோம் கிணத்த காணோம் கண்டுபிடிச்சு கொடுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து புகார் கொடுத்த அவன் தான் நீயா? ஆமாம் சார், ஆமாம் சார். எப்படி சார் நல்லா ஞாபகம் வச்சுருக்கிறீங்க? ஏய், அதுக்கிட்டோம் 10 வருஷம் கழிச்சு இப்போ வந்து என்ன உனக்கு பிரச்சனை? உனக்கு இங்க 10 தான் சார் எனக்கு பிரச்சனை. அன்னைக்கு ஒரு பாட்டி தலைவலிக்குது, ஏதாவது 10 போடுங்கன்னு வந்தா, நெத்தியில பெருசாக 10 போட்டேன். ஊரே வந்து என்ன துவைச்சிட்டானுங்க சார். சரி, கெட்டு நொந்து வடலூர் வள்ளலார்கிட்ட போனேன். அங்கே போனால் 10 பிடி 10 தான் உன் சொத்து, 8 2 சேர்த்து என்ன 10 வரும், அது உனக்கு வாழ்வு தரும்ன்றாங்க. ஆண்டவரும் இது முதல் சாலைக்கு வரப்போகிற 10 தினங்களாகிய கொஞ்ச காலம் நல்ல விசாரணையில் இருந்து வாருங்கள்னு சொல்லி அனுப்பிச்சாங்க சார் என்னையா. டேய், சுற்றி வளைச்சி பேசாத. என்ன உனக்கு இப்போ ப்ராப்ளம் சொல்லு? அதான் சார் 10 காணோம் சார். என்னடா சொல்கிற? ஒன்றும் இல்லை சார், என்னையே காணோம் சார். என்னையை கண்டுபிடிச்சி கொடுங்க சார். என்னடா? என்னையே காணோம் சார், என்னையை கண்டுபிடிச்சி கொடுங்க சார். டேய், அன்னைக்கே எனக்கு தெரியும். எப்போ நீ என் கிணத்த காணோம் கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு வந்தியோ, என்னைக்கோ ஒரு நாளைக்கு என்னையே காணோம் என்னையே காணோம், என்னை எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு வருவேன்னு நினச்சேன்டா. வந்துட்டா. இப்போ கான்ஸ்டபிள், இவனை இந்த கடைசி ரூமில் கொண்டு போய் லாக் பண்ணியா? சார் சார் சார், எப்படியாவது என்னை கண்டுபிடிச்சி கொடுங்க சார். டேய், உன்னைய நீயே தான்டா கண்டுபிடிக்கணும். காணாமல் பண்ண உன்னை நீ தான் தேடணும். சரி சார், உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டா எப்படி சார் என்னை தேடுவேன்? டேய், உன்னைய வெளியில் தேடணும் சரி வராது. உனக்கு உள்ளத்தான் உன்னை தேடணும். அப்போத்தான் நீ அகப்படுவ அகம்படுவ. கான்ஸ்டபிள், இந்த ஆளுக்கு நைட்டில் சாப்பாடு எதுவும் கொடுக்காத. ஏன் சார்? அவன் பசித்திருந்து தான் தேடணும். இன்னொன்று, அவன்கிட்ட யாரும் பேசாதீங்க. ஏன் சார்? அவன் தனித்திருந்து தான் தேடணும். அப்புறம் இன்னொன்று, ரூமில் கொசுவத்தி வைக்காத. சார், அவன் தூங்க முடியாது சார். தூங்கக்கூடாது, விழித்திருந்து தான் தேடணும். சார், அப்படின்னா அவன் செத்துருவான் சார். கான்ஸ்டபிள், இவன் செத்தாத்தான் உள்ளே இருக்கிறவன் எழுந்து வெளியில் தோன்றுவான்.